உயிரியல் பூங்காக்கு போக போறோம். அங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் மான்கள்லாம் நின்று ஜாலியா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு போலீஸ் ஆபீசர் வந்தாரு. வந்த உடனே அங்க இருந்த மான் எல்லாமே பயந்து இந்த ஒரு கடமான் சாதா மானை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டிருக்குதுங்க. இந்த 2 மாடுகளை பார்த்த உடனே இது வந்துட்டு ரியலான மாடு. நானு போன உடனே அந்த ஒரு மலை குரங்கு என்னையவே பாத்துக்கிட்டு கீற மாதிரி வந்துட்டு இருக்குது காய்ஸ். இத பாருங்க கூண்டல இருக்குது அழகா எருமாடு மாதிரி இருக்குது. 4 ஒயிட் பீகாக்ஸ் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்களா காய்ஸ் எவ்வளவு அழகா அந்த ஒரு பீகாக் அதனுடைய தோகையை விரிக்குது அப்படின்ட்டு. டேய் கோரி எப்படா இருக்க? டேய் தம்பி கீழே இருந்து மேல அப்படியே பறந்து போச்சு காய்ஸ். இத்தனைக்கு இந்த ஒரு மயில் வந்துட்டு கூண்டுக்கு வெளியில வந்து சுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு மயில் மட்டுமான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா காய்ஸ் கிடையாது, 2 மயில் வந்துட்டு கூண்டுக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்குது காய்ஸ். இங்க ஒரு கொக்கு மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது காய்ஸ். இங்க வந்து நிறைய கொக்கு வந்து இருந்தது, குரங்குகள் வந்துட்டு இருக்குது. இத பார்க்கும் போது தான் கைஸ் தெரியுது மனிதர்களுக்கு மட்டும் எமோஷன்ஸ் எல்லாம் இல்ல, மற்ற விலங்குகளுக்குமே எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அங்க தூரத்துல ஒரு குளம் மாதிரி இருக்குது இல்ல, அந்த குளத்துக்குள்ள 2 மேடுங்க மாதிரி தெரியுது இல்ல காய்ஸ், அதான் காய்ஸ் 2 முதலைங்க. பாருங்க காய்ஸ் எவ்வளவு மெதுவா அழகா அப்படியே ஸ்லோவா நடந்து போகுது அப்படின்ட்டு. அங்க இருக்கக்கூடிய ஆமைகள்லாம் நடக்கவே இல்லை, பட் இங்க இருக்கக்கூடிய ஆமை வந்துட்டு சூப்பராவே நடந்து போய்கிட்டு இருக்குதுங்க. மரநாய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன மரநாயின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு போய் பார்த்தா மரநாயவே காணோம். ஆனா மரநாய் சாப்பிடுறதுக்கு கறி மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. நிறைய கலர் கலரான பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது காய்ஸ். அதுங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு கியூட்டாவும் அழகாவும் இருந்தது காய்ஸ். நீங்களே பாருங்க. இந்த மாதிரியான பேர்ட்ஸுக்கு அப்புறமா என்ன இருந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் மலைப்பாம்பு இருந்தது காய்ஸ். மலைப்பாம்பு சாப்பிடுறதுக்கு ஒரு முழு கோழிய உயிரோட வந்து போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஒரு கேஜுக்குள்ள கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் காய்ஸ் மலைப்பாம்பு வந்து படுத்துட்டு இருக்கிறத. ஏற்கனவே ஒரு கோழிய சாப்பிட்டுட்டு தான் இந்த ஒரு மலைப்பாம்பு வந்துட்டு படுத்துட்டு இருக்குது. இப்ப அடுத்ததா அந்த மலைப்பாம்பு எந்திரிச்சா சாப்பிடுறதுக்கு இன்னொரு கோழி வேற அங்க வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு மலைப்பாம்புக்கு ஜாலியான வாழ்க்கை தான் காய்ஸ். தின்னுட்டு தூங்கிக்கிட்டே இருக்குது. அப்படியே நம்ம இந்த ஒரு மலைப்பாம்பு இருக்கக்கூடிய கேஜிக்கு பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்க சூப்பரான பேரட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கேஜிக்குள்ள வந்து போட்டு வச்சிருக்காங்க காய்ஸ். நீங்களே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஒரு கேஜிக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் எப்படியா இருந்தாலுமே ஒரு 20ல இருந்து 30 பேரட் வரைக்கும் இருக்க மாட்டிருக்குது. எனக்கு நிறைய பேரட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியுமே வந்துட்டு இன்னொரு பாலம் ஏறி போற மாதிரி தாங்க இருந்தது. நாங்க முன்னாடி இந்த ஒரு இடத்துக்கு வந்தப்ப ஏறின பாலம் வந்துட்டு வேற, பட் இப்ப நாங்க ஏறி போற பாலம் வந்துட்டு வேற பாலம். அண்ட் இந்த ஒரு பாலத்திலயுமே நம்ம வந்து ஏறி நடக்கும் பொழுது லைட்டா ஒரு ஷேக் வந்துட்டு இருந்தது காய்ஸ். சரி இப்ப நீங்க அந்த ஒரு பாலத்துல இருந்து இறங்கி எங்கடா போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நாங்க இந்த ஒரு உயிரியல் பூங்காவை சுத்தி பாக்குறதுக்காக ஒரு ஜீப் வந்து எடுத்திருந்தோம்ல காய்ஸ், அந்த ஒரு ஜீப் கிட்ட தான் காய்ஸ் இப்ப நாங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு ஜீப் டிரைவர் எங்களை பார்த்த உடனே அவரே வந்துட்டு ஜீப்பை எடுத்துட்டு எங்க கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான் காய்ஸ் நாங்க இந்த ஒரு ஜீப்ல வந்த பயணம். இப்ப அவர் எங்களை கொண்டுட்டு போயிட்டு என்ட்ரன்ஸ்ல விட்டுருவாரு. நாங்க அந்த ஒரு ஜீப்ல ஏறிட்டு ஜீப் டிரைவர் கிட்ட கேட்டோம் ஏன் மரநாய் மட்டும் வெளியில வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, மரநாய் பெட்டிக்குள்ளே நைட்ல தான் வெளியே வரும், திரும்ப பக்கத்துல உள்ள போயிடும். அதுக்கப்புறமா என்ன எங்களுடைய பயணம் குருவம்பட்டி உயிரியல் பூங்காவுடைய என்ட்ரன்ஸ் நோக்கி போய்கிட்டு இருந்தது. நீங்களுமே இந்த ஒரு குருவம்பட்டி உயிரியல் பூங்காக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜீப் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஏன்னாக்க ஒரு அரை மணி நேரம் நீங்க இந்த ஒரு ஜீப்ல உட்காந்து உயிரியல் பூங்கா ஃபுல்லாத்தையுமே சுத்தி பாத்துக்கலாம். ஏன் நானு இந்த ஒரு ஜீப்ல அரை மணி நேரம் தான் சுத்தி பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்றேன்னா, அரை மணி நேரத்துக்கு தான் கைஸ் இந்த ஒரு ஜீப்ல அவங்க வந்து நம்மளை சுத்தி காட்டுவாங்க. அதுக்கு மேல நம்ம எதையாவது இந்த ஒரு உயிரியல் பூங்கால பாக்கணும் அப்படின்னாக்க நடந்து போய் தான் கைஸ் சுத்தி பார்க்கணும். சோ நீங்க இன்னும் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னாக்க இப்பவே மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னாக்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். சோ ஓகே கைஸ் அவ்வளவுதான், நம்மளுடைய இந்த ஒரு ஜீப் பயணம் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம எந்த ஒரு இடத்துல இந்த பயணத்தை ஆரம்பிச்சோமோ அதே இடத்துலயே வந்து மறுபடியும் நம்மளை இறக்கி விட்டாரு.
டேய் தம்பி குரங்க எப்படா இருக்க? என்னத்தையோ பார்த்து சிந்திச்சிட்டு இருக்கிறாரு தலைவன். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒரு மேடை ஏறி மேல வந்தோம் அப்படின்னாக்கா போட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய விலங்குகளுடைய ஸ்டாச்சுஸ் எல்லாம் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க நிறைய கரடிகள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாச்சு வந்து பண்ணி வச்சிருப்பாங்க பின்னாடி. நீங்களுமே இந்த ஒரு உயிரியல் பூங்காக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா எல்லா ஸ்டாச்சு முன்னாடியுமே நின்று போட்டோ எடுத்துட்டு போலாம். நாங்க 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு உயிரியல் பூங்காக்கு வந்தப்ப ஐ லவ் குருவம்பட்டி ஷூ அப்படின்றது வந்து இல்ல காய்ஸ், இப்பதான் வந்துட்டு புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி நம்ம இங்க வந்ததுக்கு அடையாளமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க நின்று ஒரு போட்டோ எடுத்தேன். அங்க போயிட்டு நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். எங்கேயாவது சேர் இருந்தா போயிட்டு உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போய்கிட்டு இருந்தோம் நாங்க. சோ நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்க இப்பயே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அங்க பாத்தீங்களா காய்ஸ் 2 மலை குரங்கு உக்காந்துட்டு இருக்குது அந்த மரத்துக்கு பின்னாடி. எங்க பார்த்தாலும் இந்த உயிரியல் பூங்கால ஒரு மலை குரங்கா இருக்குது காய்ஸ். சோ இங்க பாத்தீங்களா காய்ஸ் ஒரு குட்டியான அழகான யானை படுத்து தூங்குற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சிருக்காங்க. அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்குது காய்ஸ். நீங்களே பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டைனோசரோட ஸ்டாச்சு, அதுக்கப்புறமா ஒட்டகச்சிவிங்கியோட ஸ்டாச்சுனா வந்து வச்சிருந்தாங்க. இந்த ஒரு பிளேஸ்ல வந்துட்டு நிறைய விலங்குகளோட ஸ்டாச்சு வந்து வச்சிருக்காங்க காய்ஸ். அங்க பாருங்க காய்ஸ் ஒட்டகச்சிவிங்கிய எவ்வளவு பெரிய சிலையா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. கிட்ட வந்து பார்த்தாதான் காய்ஸ் தெரியுது அதோட தலை எங்கேயோ இருக்குது. பட் நிஜமாவே வந்துட்டு ஒட்டகச்சிவிங்கி இருந்திருந்தாலுமே அதோடைய தலை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெருசா தான் காய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காய்ஸ் இந்த மாதிரி ஒரு டைனோசரோட ஸ்டாச்சு, அதுக்கப்புறமா இந்த ஒட்டகத்தோடைய ஸ்டாச்சு, இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் அங்க வந்து வச்சிருந்தாங்க. நீங்களுமே குருவம்பட்டி உயிரியல் பூங்காக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஸ்டாச்சுஸ் கிட்ட நின்று போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ரீல்ஸ் எல்லாம் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாஸ் பண்ணலாம். இங்க பாருங்க காய்ஸ் உட்கார்றதுக்கு பெஞ்ச் எல்லாம் எவ்வளவு டிஃப்ரெண்டா வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பெஞ்சுக்கு 2 சைட்லயுமே வந்துட்டு கரடி இருக்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க காய்ஸ். இந்த பெஞ்சை பார்த்த உடனேவே சரி கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அதப்ப எடுத்த வீடியோ தான் காய்ஸ் இது. கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா காலாட்டிக்கிட்டே உக்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி எவ்வளவு நேரம் தான் உக்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். சோ இங்க பாத்தீங்களா காய்ஸ் இந்த ஒரு ஸ்டாச்சுவை ஒரு மரக்கட்டிக்கு மேல சீட்டா படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு மரக்கட்டிக்கு கீழே ஒரு பாம்பு சுத்தி இருக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்க. எவ்வளவு இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சோ ஓகே காய்ஸ் நம்ம இந்த ஒரு உயிரியல் பூங்காவுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். நல்ல சுத்தமான ஒரு இயற்கை காற்று உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு உயிரியல் பூங்காக்கு வந்துருங்க. ஏன்னாக்கா ஃபுல்லாவே மரங்கள் தான். இந்த ஒரு உயிரியல் பூங்காவை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இது நான் 1 டைம் உங்களுக்கு 360 டிகிரியில காட்டுறேன் பாருங்க. சோ ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த ஒரு உயிரியல் பூங்காவை விட்டு வெளியில போக போறோம். இந்த ஒரு உயிரியல் பூங்காவை விட்டு வெளியில போறதுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. ஏன்னாக்கா எப்படியா இருந்தாலும் மறுபடியும் நாங்க இந்த ஒரு உயிரியல் பூங்காக்கு வரதுக்கு 6ல இருந்து 7 மாசம் ஆயிரும். அதனாலதான் வேற ஒன்னும் இல்ல. சோ ஓகே பாய் பாய் உயிரியல் பூங்கா, குருவம்பட்டி உயிரியல் பூங்கா. என்னடா மெல்வி உயிரியல் பூங்காக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு பார்க்குக்கு போலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேக்குறது எனக்கு வந்து புரியுது. இந்த ஒரு பார்க் வந்து சின்ன பசங்க விளையாடுற பார்க் மாதிரி இருக்குது. அதுவே எனக்கு இந்த ஒரு பார்க்ல விளையாடுறதுக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஏன்னாக்கா அவ்வளவு படி இருக்குது கைஸ். எப்படியா இருந்தாலுமே ஒரு 20ல இருந்து 25-30 படி ஏறி வேலை வர மாதிரி இருந்தது. அத்தனை படி ஏறி எவன்டா போயிட்டு இந்த ஒரு பார்க்குள்ள விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலுப்பா இருந்தது. அதனாலதான் கைஸ் இந்த ஒரு பார்க்குள்ள நான் போகல. நீங்க வந்தீங்கன்னா வேணா இந்த ஒரு பார்க்குள்ள போய் விளையாடி பாருங்க. இந்த ஒரு உயிரியல் பூங்கா சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா நீங்களுமே இந்த ஒரு உயிரியல் பூங்காக்கு வந்தீங்க அப்படின்னாக்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து இந்த வீடியோ பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த இடத்துக்கு போய் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பாத்துருவீங்க. இந்த ஒரு உயிரியல் பூங்காக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னாக்கா பக்கத்துல எல்லாம் எந்த ஒரு ஹோட்டலுமே இருக்காது கைஸ் போய் சாப்பிடுற மாதிரி. சோ நீங்க வந்து வீட்ல இருந்தே சாப்பாடு கட்டி எடுத்து வந்து சாப்பிட்டாதான் கைஸ் உண்டு. அது மட்டும் இல்லாம உயிரியல் பூங்கால இப்பெல்லாம் வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு போய் உள்ள சாப்பிடறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. இது எப்படி மெல்வி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நாங்க டிக்கெட் காமிச்சிட்டு உயிரியல் பூங்காக்குள்ள போனப்பே வந்துட்டு எங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி
ஃபுட் வந்து எடுத்து வந்திருந்தாங்க. பட் அவங்கள வந்து உள்ள அலோவ் பண்ணல. அண்ட் நாங்களுமே உள்ள போகும்பொழுது எங்களுடைய பேக்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க, ஏதாவது ஃபுட் வச்சுக்கிறோமா அப்படின்ட்டு. உயிரியல் பூங்காக்கு வரவங்களுடைய எல்லாருடைய பேக்கையுமே வந்துட்டு செக் பண்றாங்க. அவங்க எல்லாருடைய பேக்கையுமே செக் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வெளியில இருந்து ஃபுட்டை எடுத்துட்டு வந்து சாப்பிடுறவங்க, இல்லாட்டி வெளியில இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிடுறவங்க, அவங்க மட்டும் சாப்பிடாம அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்குமே வந்து போட்டுருவாங்கன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். ஏன்னாக்கா அதனாலதான் கைஸ் இவங்க எல்லாருடைய பேக்கையுமே செக் பண்றாங்க. அண்ட் ஃபுட் இருந்தா வந்து உள்ள விட மாட்டேன்றாங்க. சோ இந்த மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஃபுட்டை தூக்கி அந்த ஒரு விலங்குகளுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அல்லது இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனாலதான் வந்துட்டு உயிரியல் பூங்கால வெளியில இருந்து எடுத்து வர ஃபுட் எதையுமே வந்து அலோவ் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லாரோட பேக்ஸ் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ள அலோவ் பண்றாங்க அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே. நீங்க வாரத்துல இருக்கக்கூடிய எல்லா நாள்லயுமே வந்து உயிரியல் பூங்காக்கு வரலாம். ஆனா டியூஸ்டே மட்டும் வராதீங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, டியூஸ்டே உயிரியல் பூங்காக்கு லீவு. அதனாலதான் இந்த ஒரு உயிரியல் பூங்காக்கு நம்ம போற வர வழி ஃபுல்லாவே வந்துட்டு மலைகளா தான் கைஸ் இருக்கும். நீங்களே பாத்திருப்பீங்க எத்தனை மலைகள் இது வரைக்கும் வந்தது அப்படின்ட்டு. ஃபுல்லாவே இங்க வரது எல்லாமே ஏற்காடுடைய தொடர்ச்சியான மலைகள் தான் கைஸ். அதுங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து இருந்தது. இங்க பாத்தீங்களா கைஸ், என்னைய கார்ல வந்து சும்மா உட்காராம அங்க இருக்கக்கூடிய மிரர்ல வந்துட்டு போனை வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். சோ ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த vlog. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் என்ன